தான் போடுறாங்க. யார் விற்பனை செய்ய சொல்கிறாங்களோ அவங்க மேலே போட மாட்டாங்க. கடந்த காலம் போல் இந்த ஆய்வாளர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. கடந்த காலத்தில் அந்த ஆதிக்க சாதியினர் ஒன்று திரண்டு அச்சுறுத்துவார்கள், அதற்கு காவல்துறை உடந்தையாக இருக்கும். அது போல் இப்போ நினச்சிட்டு இருக்காரு. காவல்துறை ஆய்வாளர் அவர்களே, நீங்கள் இந்த பகுதியில் சாதிய பிரச்சனைகளை தூண்ட முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் நியாயமாக செயல்படணும். போலியான வழக்குகளை நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கக்கூடாது. இதுவரையிலும் நீங்கள் காவல்துறை சார்பாக அந்த பகுதிக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்கவில்லை. இது சம்பந்தமாக தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்திடம் முறையிடுவோம். மேலும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் முறையிடுவோம். இன்று காலை முத்துப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் சென்று முறையிட்டுள்ளோம். தீவிர விசாரணை நடத்த வேண்டும். உண்மையான அந்த சம்பவங்களுக்கு மட்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். போலியான தயாரிப்பு செய்து காவல்துறை ஆய்வாளரால் பெறப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டதை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என கூறியிருக்கிறோம். மேலும் அவர்களுடைய திட்டம், இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் வருங்காலத்தில் அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அவர்களுக்குள் ஒரு காம்ப்ரமைசேஷன் ஆகும். இந்த பகுதியில் உள்ளது உங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிடுங்க, இது எந்த பகுதியில் எங்கள் பகுதியில் உள்ளதையும் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு ஒரு காம்ப்ரமைசேஷன் ஆகும் என்ற நிலையில் தொலைநோக்கு பார்வையோடு சாதி வெறியோடு சாதிய உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான விஷயம். முன்னுதாரணத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். சாதிய மோதலுக்கான அந்த பிரச்சனைகளை உருவாக்க நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறை இது அலட்சியமாக செயல்பட வேண்டியதில்லை. உளவுத்துறையும் அதை அலட்சியமாக செயல்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாக செயல்படுவதை வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இனி வரும் காலங்களிலும் கடந்த காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கூறியது போல நீங்கள் பெறக்கூடிய லஞ்ச லாபணியங்கள் அனைத்தும் ஆதாரபூர்வமாக இருக்கும் எங்களிடம். அந்த லஞ்ச லாபணியத்தையும் வெளியிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.